எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த 2-3 நாளாக எப்படியாச்சும் பப்ளிசிட்டியை வாங்கிடணும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க தான் சனம் ஷெட்டி. ஒரு போராட்டத்தில் போயிட்டு அந்த போராட்டம் சம்பந்தமாக கருத்தியலாக பேசாமல், அந்த போராட்டத்தை பற்றி புள்ளி விவரத்தோடு பேசாமல், அங்கே போயிட்டு நான் ஒருவருடைய டையார்ட் ஃபேன், நேற்று தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக எதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. ஒரு போராட்டம்னா ஒரு கருத்தை நோக்கி இருக்கும், ஒரு கோரிக்கையை வெயிட் பண்ணி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே போயிட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லை, சில இடத்துல எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற அவசியமும் கிடையாது. பேச்சுரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்றீங்க. ஒவ்வொருத்தருடைய பேச்சுரிமைக்கும் ஒவ்வொரு இடம் பொருள்லாம் இருக்குது. பப்ளிக்காக ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஒருத்தரை பற்றி பச்சையாக அசிங்கமாக திட்டுறது அப்படின்றது அந்த இடத்துல பேச்சுரிமை ஆகாது. அது நியூசன்ஸ் கேஸாகும், அந்த அபியூஸாக கேஸாக மாறிட்டுருக்கும். இவங்க பண்ணதும் லிட்ரலி அதுதான். ஒரு போராட்டத்தில் போயிட்டு உங்கள் போராட்டத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் வேறு ஒருத்தரோட தீவிர ரசிகை, நேற்று தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அந்த இடத்துல சில பேர் 3 நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு நீ அங்கே பேசினா அந்த இடத்துல உன்னை பேச அனுமதித்ததே ரொம்ப பெரிய விஷயம். அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க? அதனால் மாணவர்கள் அங்கே கோவப்பட்டாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட மைக்கை பிடுங்கிட்டு அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்க, மாணவர்களை நோக்கி நீங்கள் என்ன கேட்குறீங்க? அவங்கெல்லாம் உண்மையான மாணவர்களான்னு தெரியல, அவங்கெல்லாம் போலியானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுவும் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எதுக்காக உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்? கேவலம் பப்ளிசிட்டிக்காக முழுக்க கவர்ச்சியையும் தாண்டி ஆபாசமாக உடையணிந்து உச்சக்கட்ட ஆபாசத்தில் ஸ்விம்மிங் பூலில் வெறும் சின்னதாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீடியோ வெளியிட்ட நீங்கள் உங்ககிட்ட எதுக்காக மாணவர்கள் நாங்கள் உண்மையான மாணவர்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்? நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு மாணவர்கள் பயங்கரமாக கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது போலி போராட்டக்காரர்கள், அந்த இடத்துல டெமோக்ரஸியே கிடையாது, அது போலியான போராட்டம் சொல்லும்போது அந்த போராட்டத்தில் அவங்க இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா போராட்டம் முடிஞ்சு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஒருவேளை அதே போராட்ட களத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் கலவரமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேளை மாணவர்கள் தற்போது ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்கள பேச விடாமல் அனுப்பிட்டாங்க. ஒருவேளை முழுசாக பேசியிருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனையும் வந்திருக்கும் போல். அது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தற்போது கண்டினியூஸாக இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு அவங்கள இன்டர்வியூ எடுத்து இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டியை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ரொம்ப பச்சையாக தெரியும், சனம் ஷெட்டி அவர்கள் பப்ளிசிட்டிக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. அவங்க பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது, பொருளும் இருக்காது, ரீசனும் இருக்காது. பட் ஆனால் ஏதோ ஒன்றுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு போராட்ட காலத்தில் சொல்லும்போதே அவங்க முன்னாடி போய் மைக்கை நீட்டக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மீறி அவங்க முன்னாடி போய் மைக்கை நீட்டி அவங்க என்னவோ மிகப்பெரிய சமூக சீர்திருத்த சிந்தனைவாதி அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்டால் அதுக்கான பதில் ஒழுங்காக வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக ஊடகவியலாளர்கள் அவங்கக்கிட்ட போய் மைக்கை நீட்டுறாங்க அப்படின்றது தான் என் கேள்வி. 2-3 நாளாக அவங்களுடைய அட்ராசிட்டி சமூக வலைத்தளத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.